Hi guys, so welcome back. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த சேனலோட ஸ்டார்டிங் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ ஏற்கனவே நம்ம இங்கிலீஷில் கேம் பிளே ப்ரோக்ராமிங்கோட ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இது அதோட தமிழ் வெர்ஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கேம் பிளே ப்ரோக்ராமிங் ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவை ஒரு கேம் இன்ஜின். ஸோ கேம் இன்ஜின் அப்படிங்கும்போது நாம் சூஸ் பண்ண போகிற இன்ஜின் வந்து அன்ரியல் இன்ஜின். ஸோ அந்த அன்ரியல் இன்ஜினை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் சாதாரணமாகவே நீங்கள் கூகுளில் போயிட்டு எபிக் கேம்ஸ் லான்ச்சர் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுற லிங்க் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வச்சு தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எபிக் கேம்ஸ் லான்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் உள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக சைன்இன் மட்டும் உங்களுக்கு கேட்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அக்கௌண்ட் இல்லாமல் என்னால் அன்ரியல் இன்ஜின் டவுன்லோட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால முடியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சோர்ஸ் கோட் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் அதை கம்பைல் பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ் பார்த்தீங்கன்னா எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கார் ரேஸ் கேம் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினே கம்ப்ளீட்டாக வந்து கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறையா ஃபிசிக்ஸ் லைப்ரரிஸ்லாம் நமக்கு வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய பர்பஸ்க்காக தான் நமக்கு வந்துட்டு இன்ஜின் அது மாதிரி வந்து சோர்ஸ் வந்து பில்ட் பண்ணுவாங்க. தவிர லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம எபிக் கேம்ஸ் லான்ச்சர்லேருந்தே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுதான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான அப்ரோச்சும் கூட. ப்ளஸ் நமக்கு எந்த ஒரு தலைவலியுமே இருக்காது. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே டவுன்லோட் பண்ணிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே டவுன்லோட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ சப்போஸ் எபிக் கேம்ஸ் லான்ச்சர் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இல்லை, கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்துட்டு இதை சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் சி. ஸோ அது வந்து நீங்கள் இந்த இடத்துல டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எபிக் கேம்ஸ் லான்ச்சரை போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எபிக் கேம்ஸ் லான்ச்சர். ஸோ இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு ப்ராம்ப்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு ப்ராம்ப்ட் ஆகும் ஸ்டோரில். நீங்கள் இப்போ அக்கௌண்ட் சைன்இன் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கூகுள் சைனப்பா இல்லை எந்த அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்கும். நீங்கள் ரொம்பவே ஈஸியான விஷயம் தான் அது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அவங்க அக்கௌண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக சைன்இன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு அன்ரியல் இன்ஜின் அப்படின்னா இன்ஸ்டால் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ லைப்ரரியில் போயிட்டு நீங்கள் அந்த இன்ஸ்டால் இன்ஜின் இருக்கும் இல்லையா, அந்த நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ என்ன வெர்ஷன் ஆஃப் இன்ஜின் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கொஞ்சம் என்னோட லேப்டாப் ஸ்பெக்கை பொறுத்து நான் கொஞ்சம் டவுன்கிரேடட் வெர்ஷன் எனக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க. ஸோ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ட்ராப் டவுன் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வெர்ஷன் ஆஃப் இன்ஜின் வேணும்னு சொல்லிட்டு தேவைப்படும், உங்களுக்கு கேட்கும் அது. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போது 4.27 அப்படி 4.27.2 இதுதான் வந்து அன்ரியல் இன்ஜின் 4ஓட கடைசி ஸ்டேபிள் வெர்ஷனாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி சப்போஸ் நீங்கள் அன்ரியல் இன்ஜின் 4 யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வெர்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஓகே, நான் 5.4.1 நான் ஸ்டிக் ஆகிக்கிறேன். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ லான்ச் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் கொஞ்சம் நேரம் லோட் ஆகும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்டுமே இது வரைக்கும் கிரியேட் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேம்ஸுங்கிற டெம்ப்ளேட்ஸ்குள்ளே போங்க. கேம்ஸுங்கிற டெம்ப்ளேட்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இத்தனை ஆப்ஷன் காட்டும் உங்களுக்கு. ஸோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது வந்து தேர்ட் பர்சன். ஸோ பொதுவாக வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் எந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட் கிரியேட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தேவையான ஒரு சின்ன பாய்லர் பிளேட் கோட் மட்டும் உங்களுக்கு இது கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்சன் கேம் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளேயரோட ஹெட்டில் வந்து உங்களுக்கு கேமரா ஃபிக்ஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு கன் மெக்கானிக்ஸும் உங்களுக்கு சேர்த்து இன்க்ளூடடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ தேர்ட் பர்சன் கேம்ஸ் அப்படிங்கும் போது எப்படின்னா நமக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் பெஷ் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்கெலிட்டல் பெஷ் கேரக்டர் வந்து வித் அனிமேட்டட் திங்ஸோட எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ தேர்ட் பர்சன் கேம்ஸ்னால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பர்சன் டெம்ப்ளேட்டை நம்ம செலக்ட் பண்ணி அதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ப்ளூ பிரிண்ட்ஸே நம்ம ஃபஸ்ட்டு போய்க்கலாம். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு மற்ற டெம்ப்ளேட்ஸும் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்தந்த இதுக்கு அந்தந்த செக்டாருக்கு இது பண்ண மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு கேம்ஸ், ஃபிலிம்ஸ் அண்ட் வீடியோஸ், ஆர்கிடெக்சர், ஆட்டோமோட்டிவ் டிசைன் அண்ட் சிமுலேஷன். ஸோ இந்த 5 செக்டாரில் தான் அன்ரியல் இன்ஜினை வந்து நமக்கு ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் நம்ம வந்து கேம்ஸில் தேர்ட் பர்சன் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம கேம் பிளே ப்ரோக்ராமிங்கோட ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் மை ப்ராஜெக்ட் இங்கே கேட்கும், ப்ராஜெக்ட் நேமு, ப்ராஜெக்ட் லொக்கேஷன், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளூ பிரிண்டா C++ஆ அப்படிங்கிற மாதிரி. ஸோ எந்த டார்கெட் பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க, டெஸ்க்டாப்பா மொபைலா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸ் அதுவே முக்கால்வாசி மேனுவலாக அதுவே ஆப்டிமைஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ குவாலிட்டி ப்ரிசெட்ஸ் அப்படிங்கும் போது எப்படின்னா மேக்ஸிமமாக ஸ்கேலபிளா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ 30% டெம்ப்ளேட் கொடுத்து கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிரும் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் அன்ரில் என்ஜினை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான மெத்தட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அன்ரில் என்ஜின் ஓட ப்ளூ பிரிண்ட் சம்மந்தமான பேசிக்ஸை நம்ம கவர் பண்ணலாம். ஸோ see you guys.